ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 நவம்பர் 2025. பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம், விதேகி बनने की विधि है बिंदी बनना. விதேகி ஆவதற்கான விதி வழியாவது புள்ளி ரூபமாக ஆவதாகும். अशरीरी बनते हो, कर्मातीत बनते हो, सबकी विधि बिंदी है. நீங்க இப்ப அசரீரி ஆகிறீங்க, இல்ல கர்மாத்தீத் நிலை அடையணுங்கிறீங்க. எல்லாவற்றிற்குமான விதி முதல் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன்னா புள்ளி வைக்கணும். புள்ளி. इसलिए बाप दादा कहते हैं, अमृत वेले बाप दादा से मिलन मनाते, रूरियान करते. जब कार्य में आते हो तो पहले 3 बिंदियों का तिलक मस्तक पर लगावो. அதனால பாபா என்ன சொல்றாரு, அமிர்த வேலை நீங்க என்ன சந்திக்கிறீங்க, பாபாவோட நல்லா குஷியா பேசுறோமா, அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம காரிய விவகாரங்களில் ஈடுபடுறோம். ஸோ அந்த நேரம், அந்த அதிகாலை நேரத்திலே நீங்கள் அந்த 3 புள்ளிகளினுடைய திலகத்தை வச்சுக்கோங்க. இல்லை, இது ஒரு அவ்யக்தமுள்ள பாபா புரிய வச்சிருக்காரு. நான் ஆத்மா காலைல பாபாவை சந்திக்கும் பொழுது சக்தி நிறைந்த ஆத்மா, விஜயி ஆத்மா, நிர்விঘ்னமான ஆத்மா, கூட யார் பாப் இருக்கிறாரு, சிவபாபா இருக்காரு, அதனோட நாடகம் இருக்கின்றது. அப்போ நான் ஆத்மா, சிவபாபா என் கூட தான் இருக்கிறாருன்னும் பொழுது அவரை மீறி எதுவும் தப்பு நடக்க போகிறதில்ல. அப்படின்னால நாடகம் எனக்கூடிய பாயிண்ட் நமக்கு மாமா புரிய வச்சிட்டார். நாடகத்தில் சங்கமில் என்ன நடந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நன்மை தான் இருக்குது, அதில் அக்கல்யாண் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த நன்மை தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எதுக்கும் கஷ்டப்படவே மாட்டோம், கவலைப்பட வருத்தப்பட மாட்டோம். ஆக இந்த 3 புள்ளிகளின் ஸ்மிருதி நினைவை காலையில் திலகமாக பாபாயிட்டேருந்து வாங்கிக்கோங்க. வெற்றி திலகம் பாபா வைக்கிறாரு. நீ ஆத்மா, நீ விஜய் ஆத்மா, பரமாத்மா உன்னுடன் துணையாக இருக்கின்றார். இந்த ஒரு ஸ்மிருத்திய காலையில நினைவை கொண்டு வாங்க. और चेक करो किसी भी कारण से यह स्मृति का तिलक मिट तो नहीं जाता है. ஸோ காலையில் திலகம் வாங்கிட்டீங்க, முழு நாளும் இதை செக் பண்ணுங்க. முழு நாளும் இந்த திலகம் அழியலையே, திலகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கான். அவினாஷி அமிட் திலக் ரஹே. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த திலகம் எப்படி இருக்கணுமா, அது அழியாத திலகம், அழிக்கவே முடியாதது. எப்படி இந்த உலகத்தில் பர்மனெண்ட் மார்க்கர் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று வச்சிட்டோன்னா அது என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அழிக்க முடியும். அந்த மாதிரி உலகத்தில் கொடுத்து பச்சைலாம் குத்திப்பாங்க இல்லையா, ஒன்ஸ் அது பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழிக்க முடியாது. ஸோ பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, காலையில் அந்த திலகத்தை வச்சுக்கோங்க, முழு நாள் அந்த திலகம் என்ன பண்ணாலும், மாயை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த திலகம் என்ன ஆகிறது இல்லையா, அழியறது இல்லையா. ஏன்னா உலகத்தில், லௌகிக உலகத்தில் திலகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களே, சுமங்கலிங்கிறாங்க. அது ஒரு பெருமை அவங்களுக்கு. அந்த மாதிரி பாபா நம்ம என்ன சொல்கிறாரு, அழியாத திலகமுடைய சுமங்கலி ஆகுங்கள். மாய இடையில இந்த நினைவை களைச்சி விடக்கூடாது. எந்த நினைவு இன்னைக்கு புரிய வச்சாரு, 3 புள்ளிகள், ஆத்மா, பரமாத்மா, ட்ராமாங்கிறத எந்த நேரம் வாங்கணும், அமிர்த வேலையில். ஸோ இன்னைக்கு இதை கேட்டுட்டோம். அப்போ இன்னைக்கு நாளைக்காக இதை கேட்டிருப்போம் எதுவோ, பட் இன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் 3 புள்ளியினுடைய திலகத்தை பாபாகிட்ட அமிர்த வேலையில் இப்படி பண்ணி வாங்கிக்கிறேன். அப்போ முழு நாளும் எப்படி இருப்போங்கிறாரு, குஷியாக இருப்போம். தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.